ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிரி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு வருஷம் ரெண்டு படங்கள், அதாவது அது என்னென்ன வருஷம், எந்தெந்த வருஷத்தில் ரெண்டு படங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ண டீட்டெயிலாக வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசுல போக்கிரி படம் தாங்க. போக்கிரி படத்தை வந்து டைரக்டர் பிரபுதேவா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதுல நம்ம தளபதிக்கு ஜோடியா அசின் வந்து கதாநாயகியா நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துல சத்தியமூர்த்தி IPS தமிழ் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து மணி சர்மா தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கா? எனக்கும் ஆர்வமா இருக்குங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசுல அழகிய தமிழ் மகன் தாங்க. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தை வந்து டைரக்டர் வந்து பரத் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்ரேயா வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் குரு பிரசாத் அப்படிங்கிற டபுள் ரோல் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம AR ரஹ்மான் தான் இசையமைச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நமிதாவும் கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த ரெண்டு படங்களை பார்த்தாச்சு. அதுக்கடுத்த வருஷம் எந்த வருஷம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் குருவி படம் தாங்க. குருவி படத்தை டைரக்டர் தரணி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் திரிசா கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இதில் வெற்றிவேல் வேலு குருவி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாகர் தான் இசையமைச்சுக்காப்ல. அதே வருஷம் ரெண்டாவது படம் என்ன பார்த்தீங்கன்னா பந்தயம் படம் தாங்க. பந்தயம் படம் கெஸ்ட் ரோலாக பண்ணாலும் இதில் வந்து நம்ம SA சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து விஜய் ஆண்டனி இசையமைச்சுக்காப்ல. இதில் கெஸ்ட் ரோலாக தான் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கு அடுத்து நம்ம மூணாவது வருஷத்தை பார்த்தலாம். மூணாவது வருஷம் 2009ஆம் ஆண்டு தாங்க. 2009ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் வில்லு படம் தாங்க. வில்லு படத்தை டைரக்டர் பிரபுதேவா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் வந்து நம்ம நயன்தாரா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இதில் புகழ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல. இதில் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. அதே வருஷம் 2009ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாலு சிவன் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் அனுஷ்கா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் வந்து ரவி போலீஸ் ரவி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல. இதில் விஜய் ஆண்டனி தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு, பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 2011வது வருஷம் தாங்க. 2011வது வருஷம் தன்னுடைய 37வது வயசில் காவலன் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை டைரக்டர் சித்திக் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதில் அசின் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் பூமிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்ல. அதே வருஷம் 2011வது வருஷம் தன்னுடைய 37வது வயசில் வேலாயுத படமும் ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. மோகன்ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதில் ஹன்சிகா மோத்வானி வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. ஜெனிலியாவும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் வேலு வேலாயுதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை வந்து விஜய் ஆண்டனி தாங்க. இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது வருஷம் 2014வது வருஷம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்லங்க. என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2014வது வருஷம் தன்னுடைய 40வது வயசில் ஜில்லா படம் தாங்க. ஜில்லா படத்தை வந்து நேசன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் காஜல் அகர்வால் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. இதில் சக்தி IPS அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் D இமான் தான் இசையமைச்சிருக்காப்ல. அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்துலாமா. 2014வது வருஷம் தன்னுடைய 40வது வயசில் கத்தி படம் தாங்க. கத்தி படத்தை வந்து AR முருகதாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கா. இதில் சமந்தா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இதில் கதிரேசன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் கத்தி அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை அனிருத் இசையமைச்சிருக்காப்லங்க. ஆறாவது வருஷம் 2017வது வருஷம் தாங்க. 2017வது வருஷம் தன்னுடைய 43வது வயசில் பைரவா படம் ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தை வந்து பரதன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதில் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் பைரவா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்துலாமா. 2017ஆம் ஆண்டு தன்னுடைய 43வது வயசில் மெர்சல் படம் தாங்க. மெர்சல் படத்தை டைரக்டர் அட்லி வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதில் காஜல் அகர்வால் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. சமந்தாவும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் வந்து வெற்றி தளபதி வெற்றி மாறன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் மாறன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம தளபதி விஜய் 3 ஆக்டர், அதாவது 3 ரோலில் பண்ணியிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு வந்து AR ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்ல.
ஏழாவதா நம்ம தளபதி விஜய் வந்து 2023ஆம் ஆண்டு 2 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. 2023ஆம் ஆண்டு தன்னுடைய 49வது வயசில் வாரிசு படம் தாங்க. வாரிசு படத்தை டேரக்டர் வம்சி வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதில் ரஷ்மிகா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இதில் விஜய் ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து தமன் தாங்க. அதே வருஷம் 2வது படம் பார்த்தீங்கன்னா லியோ படம் தாங்க. லியோ படத்தை வந்து டேரக்டர் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் வந்து திரிசா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து 7 வருஷத்தில் 2 படங்கள் நடிச்சிருக்காப்ல. அதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.